காவல்துறை அவர்கள் வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. அதை வந்து அந்த வீட்டில் இருக்க ஒரு நபர் வந்து அதை கிழிச்சிருக்காங்க. உடனடியாக அங்கே தகராறு நடக்குது. அங்கே என்ன நடந்தது, என்ன பிரச்சனை? ஆஜராகிறதுக்கான ஆணை அது. அந்த ஆணையை வந்து உள்ள போகக்கூடாதுன்றதுக்காக தானே வெளியே ஒட்டிட்டாங்க. அதை கிழிக்கிறது எந்த அளவுக்கு? அதுதான் உள்ள போய் தான் கொடுத்துருக்கணும். முறை அதுதான். உள்ள போய் கொடுக்காம காவலர் வந்து துப்பாக்கி எடுத்து அவர் மிரட்டினதாகவும் கதவை திற முழு காணொலி இருக்கு. எல்லாத்துலயும் வெளியே இருக்கு. தொடர்ச்சியா 1 மாத காலமாக சீமான் அவர்களை வந்து ஆஜராகணும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சம்மன் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கிழிக்கிறோம். அது மேலும் வந்து நம்ம அதை கேட்க போகும்போது இந்த மாதிரி தகராறு ஆகுது, திரும்பவும் நாளைக்கு வந்து என்னால ஆஜராக முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது அது எந்த வருதுன்னு சார்? அதுதான் நீங்க சொல்றதெல்லாம் தான் அவங்க செட் பண்ண நான் விரும்புறேன். திட்டமிட்டு இதெல்லாம் நடக்குது. இது யாருக்கும் புரியாதா? பாக்குற மக்களுக்கு புரியாதா? இதெல்லாம் திட்டமிட்டு நடக்குது. திட்டமிட்டு வந்து அரசு வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து ஆட்களை வந்து இவங்க விளக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. எப்படி சொல்ல இது தெரியாதா? இங்க இருந்து அண்மையில சில உறுப்பினர்கள் நிர்வாகிகள் வெளியேறாங்கன்னு பேசுறாங்கல்ல, அவங்க அது ஏன் ஸ்டாலின் மேல பிஜேபிக்கு பி டீமா இருக்கிறார் இன்னைக்கும் பேச்சு உழவுது தானே. அதனால்தான் ஒன்றிய அரசு நினைக்கிற திட்டத்தெல்லாம் வேற பேர்கள்ல இவங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்கு முன்னாடி வந்து சீமான் அவர்கள் வந்து சங்கின்னா கோவப்பட்டவர், இன்னைக்கு சங்கின்னா சக தோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படிலாம் சொல்லல. ரஜினியை சந்திச்சதுக்கு நான் சங்கி ஆவனா? ரஜினிகாந்தை எத்தனை முறை ஸ்டாலின் பார்த்திருக்கிறார், உதயநிதி பார்த்திருக்கிறார். அப்ப நீங்களாம் சங்கி இல்லையான்னு கேட்டாரு. விஜய் அவர்கள் வந்து 1ஆம் ஆண்டு முடித்து 2ஆம் ஆண்டு கொள்கை திருவிழா நடத்தியிருந்தாரு. இந்த கொள்கை திருவிழாவில் என்ன யாருக்கு என்ன சொல்ல வராரு, என்ன மெசேஜை கொடுத்துருக்கிறாரு? யாருக்குமே எதுவுமே சொல்ல. சுந்தரராஜன் நகைச்சுவையில வர்றது போல இந்தான் கொடுப்பாரு, என்னது அப்படின்னு பார்த்தா அதுல ஒண்ணும் இல்லாத கீழே போட்டுரு அப்படின்னு அந்த மாதிரிதான். மொழி கொள்கையெல்லாம் எதிர்க்கிறாருல. இந்தி தானே, இந்தி திணிப்பை தானே எதிர்க்கிறாரு. இந்தி திணிப்புங்கிறது அவர் வாயில இருந்து நேற்று மேடையில 13 நிமிட பேச்சுல வந்துச்சா? குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க? ஓகே, நல்லா இருக்குண்ணா. இன்னைக்கு வந்து சீமான் அவரோட வீட்டில் வந்து ஒரு பரபரப்பான சம்பவத்தை நம்ம பார்த்தோம். காவல்துறை அவர்கள் வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. அதை வந்து அந்த வீட்டில் இருக்க ஒரு நபர் வந்து அதை கிழிச்சிருக்காங்க. உடனடியாக அங்கே தகராறு நடக்குது. அங்கே என்ன நடந்தது, என்ன பிரச்சனை? இல்லை, அது வந்து போஸ்டர் இல்லை, சம்மன். அது நேர் நிற்கிறதுக்கு, அதான் நேரில் ஆஜராகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆஜராகிறதுக்கான ஆணை அது. அந்த ஆணையை வந்து பிறப்பிச்ச பிறகு அதை கொண்டு போய் யாருக்கு பிறப்பிச்சிருக்காங்களோ அவங்க கையில் கொடுக்கணும். அதுதான் முறை, நடைமுறை. எங்கே இருக்காருன்றது முன்னாடியே தெரியும். ஏற்கனவே இவருக்கு வந்து கொடுத்து அதில் இவர் கையெழுத்திட்டு அன்னைக்கு வர முடியாது. ஏன்னா ஏற்கனவே திட்டமிடப்பட்ட கலந்தாய்வுகள் இருக்கு, கட்சி கலந்தாய்வுகள் இருக்கு. அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு வந்து நான் நேரம் கேட்டிருக்கிறாரு, பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அதை அவங்க ஏத்துக்காம அதுக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் பாசறை சார்பா நேர்லயும் போயிட்டு அங்க வலசரவாக்கம் காவல் நிலையத்துல இன்னைக்கு காலையில தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க இல்ல நாளைக்கே வரணுங்கிற மாதிரி இன்னொரு சம்மனை அங்கிருந்து பிறப்பிச்சு அதை வந்து அங்க அண்ணன் இருக்கிற பகுதி, இந்த ஈஞ்சபாக்கம் நீலாங்கரை பாலவாக்கம் பகுதியா, அங்க இருக்கிற காவல் நிலையத்துல இருந்து நீலாங்கரை காவல் நிலையம், அங்க பக்கத்துல இருக்க காவல் நிலையத்துல இருந்து வந்து அந்த சம்மனை ஒட்டிட்டு போறாங்க. நடைமுறை கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட நபருக்கு அதை கொண்டு சேர்க்கணும், அவங்களுக்கு தகவல் சொல்லணுங்கிறது தான் அதுல நடைமுறை. தகவல் சொல்ற நிலையில தான் அண்ணன் இருக்காரு. அவருக்கு வந்து அவங்க செய்தியை அனுப்பியிருக்கலாம். அப்படி அதையும் தாண்டி அவங்க வந்து முகவரிக்கு அனுப்பணும்னு நினைச்சா அதை வந்து ஒரு அஞ்சல்ல கூட அனுப்பியிருக்கலாம். அதுவும் தூதஞ்சல்ல கையெழுத்து போட்டு வாங்குறது மாதிரியும் அனுப்பியிருக்கலாம். சரி, அதுவும் இல்லை, நேரில் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டுக்கே போறாங்கன்னா வீட்டில் உள்ள அண்ணி இருக்காங்க, இன்னும் சிலர் இருக்காங்க. அவங்க உள்ள போய் அதை முறையா கையில கூட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கலாம். அதையும் செய்யல. உள்ள போக கூடாதுன்றதுக்காக வெளியே ஒட்டிட்டாங்க. அதை கிழிக்கிறது எந்த அளவுக்கு? அதுதான் உள்ள போய் தான் கொடுத்துருக்கணும். முறை அதுதான். உள்ள போய் கொடுக்காம இப்ப ஆள் இல்ல, சம்பந்தப்பட்ட நபரை எங்களால தொடர்பு கொள்ள முடியல, அல்லது அவங்க வீட்டுக்கு வந்தோம் தொடர்பு கொள்ள முடியாத போதுதான் அவங்க வீட்டுக்கு வந்தோம் ஆள் இல்ல, யாருமே இல்ல வீட்டுல, நாங்க கதவை தட்டினோம் கதவை திறக்கல அப்படின்னாதான் இந்த கதவுல ஒட்டிட்டு போற நடைமுறையெல்லாம் இருக்கு. அத அந்த அளவுல இங்க நிலைமையே இல்லை. இருந்தாங்க, தட்டி கையில கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கலாம். அதையும் அவங்க செய்யல.
அவங்க ஒட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒட்டியிருக்காங்க. சரி, ஒட்டிட்டு போறீங்க. ஒட்டினது யாரும் கிழிக்க கூடாது, நாங்க ஒட்டின பிறகு 1 நாள் இருக்கணும், 2 நாள் இருக்கணும், 1 வருஷம் இருக்கணும், என்ன நடைமுறை, என்ன சட்டம் என்ன சொல்லுது அதுக்கு? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒட்டின பிறகு அந்த செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, தெரியறதுக்கு தானே ஒட்டுறீங்க. அவங்கள தொடர்பு கொள்ள முடியல, வீட்டுல யாரும் இல்ல அப்படின்னா தான் ஒட்டுறது. இல்ல நம்ம வந்து கைதாகிற வரைக்கும் இல்ல ஆஜராகிற வரைக்கும் அந்த இடத்துல அது இருக்கணும் அப்படின்ற அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் ஒட்டுறது. வீட்டுல இருக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை கிழிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க உள்ள. அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை? கிழிச்ச செய்தியை யாரோ சொன்ன உடனே நேரா வராங்க. சரி வராங்க, இப்படியே வச்சுக்கோ, கிழிச்சிட்டீங்க, ஏன் கிழிச்சிட்டீங்கன்னு கேட்கணும். அதானே? தட்டுறாங்க, கதவை தட்டுறாங்க, கதவை திறக்கிறாரு. அங்க இருக்கிற காவலர் கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே உள்ள போய் பொறுமையா கேட்டிருக்கலாமே. நீங்க நல்லா காணொலியை பாருங்க, இந்த ஊடகங்கள் திருச்சி போட்டுக்கிட்டு இருக்கு. இல்ல அவர் காவலர் வந்து துப்பாக்கி எடுத்து அவர் மிரட்டினதாவும் கதவை முழு காணொலி இருக்கு, எல்லாத்துலயும் வெளியே இருக்கு, சாட்டையிலயும் வெளியே இருக்கு. அவங்க தரப்புல போட்டதுல என் சன் தொலைக்காட்சியிலயும் முழு காணொலி வெளியே இருக்கு. அந்த முழு காணொலியை பாருங்க. அந்த கதவை திறந்த உடனே அவர் கேட்கிறாரு, உடனே அவர் மேல சட்டையில கை வைக்கிறாங்க, அவரை பிடிச்சி தள்ளுறாங்க. ஏன் அந்த காவல் அங்க போன அதிகாரி இருக்காருல்ல, அவர் தான் தள்ளுறாரு முத. அதுக்கு பிறகு தள்ளிட்டு உள்ள போகும்போது என்ன நடக்கும்? காவலர் வந்து உடையில போறாரு. இந்த மாதிரி சம்மன் கொடுக்க போகும்போதெல்லாம் இவங்க சீருடையில தான் போகணும். கூட 2 பேரு சீருடையில இல்லாதவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. கொடுத்துருக்காங்க தானே. வாங்க கேக்குறாங்க, கேட்கும் போது எதுக்கு தள்ளிட்டு போகணும்? இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க, நீங்க யாரா வேணா, அதிகாரியா இருக்கலாம், அதிகாரி இல்லாமலும் இருக்கலாம். முதல்ல தட்டும் போது திறந்து யார் நீங்க என்னன்றத கேட்கும் போது சொல்லணும்ல. நேரா புடிச்சு தள்ளினீங்கன்னா என்ன நடக்கும்? அதுதான் நடந்துச்சு. கூட 2 பேர் சீருடையில இல்லாதவங்களை கூட்டிட்டு வராரு. சீருடையில இல்லாதவங்களுக்கு அங்க என்ன வேலை? காவல்துறையினரோட என்ன வேலை அவங்களுக்கு? அவங்களோட ஒரு தலைவர், கட்சி தலைவரோட வீட்டுக்குள்ள நுழையிற அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் எங்க இருந்து? இல்ல, தொடர்ச்சியா 1 மாத காலமாக சீமான் அவர்களை வந்து ஆஜராகணும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சம்மன் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கிழிக்கிறோம். அது மேலும் வந்து நம்ம அதை கேட்க போகும்போது இந்த மாதிரி தகராறு ஆகுது, திரும்பவும் நாளைக்கு வந்து என்னால ஆஜராக முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது அது எந்த விதத்துல சரி? அதுதான் நீங்க சொல்றதெல்லாம் தான் அவங்க செட் பண்ண விரும்புற நரேட்டிவ். அவங்க கதையாடல், அவங்க வந்து திருச்சி சொல்ல விரும்புற கதையாடல் தான் இப்ப நீங்க சொன்னது. நடந்தது அது இல்ல. சொல்றாங்க சம்மன் கொடுத்த நாளே கட்டாயம் வந்து ஆஜராகணும்னு ஏதாவது இருக்கா? ஏற்கனவே இங்க வந்து வேலை திட்டம் இருக்கு. இந்த ஊருக்கு இந்த நாள்ல போறாருன்னு ஒரு 10 நாள் முன்னாடியே திட்டமிட்டு அதுக்கான பயண திட்டங்களும் போடப்பட்டு அது வெளியிடவும் பட்டது. ஏன் இங்க இருக்கிற உளவுத்துறைக்கோ காவல்துறைக்கோ அதெல்லாம் தெரியாதா? அதெல்லாம் கவனிக்காம தான் இருக்கா இங்க இருக்கிற உளவுத்துறையெல்லாம்? தெரிஞ்சிருக்கும் தானே. அண்ணன் இந்த நாள் இந்த ஊர்ல இருக்காருன்னு 10 நாள் முன்னாடியே அறிவிப்பு வந்துருச்சுன்னா உளவுத்துறை அதை கூட கவனிக்காமலோ கண்காணிக்காமலோ தான் இருக்கா? தெரியும். தெரிஞ்சு அந்த நாள்ல வான்னு சொல்றீங்க. அந்த நாள் வர முடியாது, ஏன்னா கலந்தாய்வு இருக்கு. ஏன்னா இவங்களுக்காக ஏதோ புதுசா போடப்பட்ட கலந்தாய்வு, அது முன்னாடியே அறிவிக்கப்பட்ட, அதுவும் தெரியும். என்னைக்கு அறிவிப்பு வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும். வந்திருக்குல்ல, அப்ப அந்த நாள் முடியாது, இன்னொரு நாள் வரேன்னு சொன்னா சரின்னு சொல்ல வேண்டியதுதானே. அப்ப இது அப்படி என்ன கட்டாயம், அப்படி என்ன அவசரம்? 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இப்படிதான் நேர் நிக்க சொன்னாங்க. போய் நேர் நின்று 3 மணி நேரம் அன்னைக்கு விசாரணை நடந்துச்சு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் வந்தாரு. இப்போ 1.5 ஆண்டா நீங்க என்ன பண்ணீங்க? 1.5 ஆண்டு அமைதி காத்துட்டு இப்ப திடீர்னு அவசரம் காட்டுறது எதுக்கு? அந்த பெண் வந்து நான் இவங்களால வந்து இது பண்ணிருக்கேன். அந்த பெண் எங்க? இப்ப அந்த பெண் எங்க கொடுத்தாங்க வந்து புகார்? இப்ப கொடுத்த பெண் யாரு தெரியுமா? சுபவீரபாண்டியன்ற பெண் தான். அந்த பெண் தான் போயிட்டு இப்போ புகார் கொடுத்துச்சு. அந்த புகார் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னது யாரு? அறிவாலயத்தின் பிச்சைக்காரன்னு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே இந்த சுபவீரபாண்டியன் போயிட்டு ஒரு புகார் கொடுத்தாரு. அந்த புகார்ல இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. சொன்னது யார் தெரியுமா? எச் ராஜா. அதாவது சரியா சொல்லியிருக்காருன்றதுனால தான் அண்ணன் சீமான் அவரை பேரறிஞர்னே சொன்னார். அதாவது முன்கூட்டியே கணிச்சு இது ஒரு அறிவாலயத்தின் பிச்சைக்காரன் அப்படின்னு எச் ராஜா முன்னாடியே சொல்லியிருக்காரு. என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு போய் இவர் புகார் கொடுத்து 3 ஆண்டு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் இந்த திமுக அவர் எந்த கட்சிக்கு எந்த அறிவாலயத்தின் வாசல்ல பிச்சைக்காரனா நிக்கிறாரோ அந்த அறிவாலயத்தின் பிச்சைக்காரன்னு எச் ராஜா இவரை சொன்னாரோ அந்த அறிவாலயத்துக்கு இவர் வேலை செய்யறாரோ அந்த அறிவாலயம் இருக்கிற அதிகாரம் இந்த புகாரின் பேர்ல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அந்த சுபவீரபாண்டியன் இவர் மேலேயே சில பாலியல் புகார்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கூட ஓரமா வைப்போம். அந்த சுபவீரபாண்டியன் இப்ப போயிட்டு ஏற்கனவே விஜயலட்சுமி கொடுத்திருக்கிற வழக்குல நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு புகார் கொடுக்குறாரு. இந்தால அறிவாலயத்தின் பிச்சைக்காரன்னு எச் ராஜா சொன்ன அந்த புகார் மேல நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அவங்க ஒரு வேலை நினைச்சிட்டாங்க போல, உண்மையிலே அறிவாலயத்தின் பிச்சைக்காரன் தான், அதனால அதுல நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க போல. அதுல நடவடிக்கை எடுக்காத காவல்துறை இந்த புகார் கொடுத்த உடனே இதை எடுத்துக்கிட்டு வேலை செய்யறாங்க. இதை எடுத்துட்டு என்ன செய்யறாங்க? ஏற்கனவே அதுல அவங்க வந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க.
வாங்கிட்டு போனதுனால அதை வந்து முடிச்சு வைங்க அந்த வழக்குன்னு சொல்லி அண்ணன் சீமான் தரப்புல ஒரு வழக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வழக்கு தான் இப்ப தீர்ப்பாயிருக்கு. அதை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தள்ளுபடி ஆனது மேலையும் உச்ச நீதிமன்றத்துல இப்ப மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. அதுக்கான நாம் தமிழர் கட்சி போயிருக்கு. அது அண்ணன் சீமான் தரப்புல போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. போயிருக்காங்க. அதுக்கான சான்றுகளையும் கூட இவங்க கிட்ட கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு நீ இந்த நாள்ல தான் வரணும் அப்படின்னு சொல்றது திட்டமிட்டு இதெல்லாம் நடக்குது. இது யாருக்கும் புரியாதா என்ன? பாக்குற மக்களுக்கு புரியாதா என்ன இதெல்லாம் திட்டமிட்டு நடக்குதுன்னு? அண்ணனை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கு. பாதுகாப்புக்கு சிலர் இருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தரையா இவங்க திட்டமிட்டு கட்டமைச்சு அவங்கள வந்து அங்க இருந்து நகர்த்துற வேலையை பாக்குறாங்க. அப்படிதான் இன்னைக்கு நடந்திருக்கிற ஒரு அமல்ராஜ்னு சொல்றாங்க அவரோட பேரு. அவரை வந்து அந்த இடத்துல இருந்து நகர்த்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வேலை திட்டம் தான். எப்படி திட்டமிட்டு வந்து அரசு வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து ஆட்களை வந்து இவங்க விளக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க? எப்படி சொல்ல வரீங்க? இது தெரியாதா? இங்க இருந்து அண்மையில சில உறுப்பினர்கள் நிர்வாகிகள் வெளியேறாங்கன்னு பேசுறாங்கல்ல, அவங்க அதை வெளியேற போறாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி சரியா அவங்க வெளியேற நாள் அன்னைக்கு சன் தொலைக்காட்சி அவங்க வீட்டுல போய் நிக்குது? அவங்க கட்சியில நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு 4 ஆண்டுகள் முன்னாடி ஒருத்தர் போய் சேர்ந்தாருல, அவர் அங்க உட்கார்ந்து ஒரு வேலை திட்டத்தை போட்டு அவருக்கு ஒரு தொகையும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில யார் யாரை இழுக்கலாம், எப்படி இழுக்கலாம், எதுக்கு என்னென்ன மாதிரி திட்டமிடலாம், யாரை வெளியே கொண்டு வரும்போது எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஊடகங்கள் அதை எப்படி கொண்டு போகணும், இது எல்லாமே ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட வேலை திட்டமா இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுல அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டரும் இருக்காரு. அதுக்கு பிறகு அண்மையில வெளியேறினதா இல்ல கடந்த ஒரு 1.5-2 ஆண்டுகள்ல வெளியேறின நிறைய பேர் இதுல உடந்தையா கூட இருந்து வேலை செஞ்சு இதை எப்படி நகர்த்தணுங்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் விலகிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? யாரு? குறிப்பா காளியம்மா, அப்புறம் ஜெகதீஷ் பாண்டியன், வெற்றிக்குமரன் இவங்கெல்லாம் விலகுறாங்க. அதுக்கான முக்கிய காரணம் என்ன? வெற்றிக்குமரன் விலகி ரொம்ப நீண்ட நாள் ஆயிடுச்சு. அது நிறைய பேசி முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஜெகதீஷ பாண்டியன் அண்மையில வெளியேறி இருக்கிறாரு. அவரு வெளியேறினதுக்கான காரணத்தை அவரே வெளியிட்டு இருக்கிறாரு. 5 பக்கம் வெளியிட்டாரு. படிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். பெரியார் மேல அவருக்கு இருக்கிற பற்றுனால, அண்ணன் பெரியாரை எதிர்த்ததுனால வெளியேறி இருக்கிறாரு. ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் கொடுத்திருக்கிற பேட்டிகளையே பாருங்க. தெளிவா சொல்லும் போது சொல்லுவாரு, அவருக்கு பெரியார் மேல பற்றெல்லாம் கிடையாது. அண்ணன் பெரியாரிஸ்டா இருந்தாரு, அண்ணன் முன்னாடி பெரியாரிஸ்டா இருந்தாரு அப்படின்னு அண்ணனை பத்தி பேசும்போது பல இடங்கள்ல அதை அழுத்தி சொல்லுவார். அவர் பெரியாரிஸ்டா இருந்ததுனால, ஒரு இடத்துல விமர்சனம் தாங்கிறத பத்தி பேசும்போது கூட அண்ணன் பெரியாரிஸ்டா இருந்ததுனால பெரியார்கிட்ட எதை கத்துக்கிட்டாரோ இல்லையோ விமர்சனத்தை தாங்கிறதுக்கு கத்துக்கிட்டாரு. ஏன்னா பெரியாரும் ராஜாஜியும் தான் அதிகமான விமர்சனங்களை தாங்கியவங்க அப்படின்னலாம் இதே ஜெகதீஷ பாண்டியன் பேசியிருக்காரு. அதனால அவருக்கு பெரியார் மேல பற்றெல்லாம் இல்லை. ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். பெரியார் பேசுறதுனால நமக்கு பிஜேபிக்கு துணை போறதா? அப்படி ஏன் பெரியார பேசினா பிஜேபிக்கு துணை போகணுமா? இல்ல, அவங்களுடைய அஜெண்டா இருக்கு. இல்ல, பிஜேபியோட அஜெண்டாவே வந்து தமிழ்நாட்டுல பெரிய கட்சி எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா நான் வெளியேறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? வெளியேறவங்க சொல்லும் போது கட்சி சிறப்பா செயல்படுதுங்க, தமிழ் தேசியத்துல சரியா இருக்கு, தமிழர்னு பேசுறவங்களாம் பித்தலாட்ட கருங்காலின்னு சொன்னவரை தூக்கி போட்டு மிதிக்கிறாரு சீமான், சரியான பாதையில போறார், அதனால நான் வெளியேறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? இல்ல செய்தி ஆகுமா? இது ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. அப்போ சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பெரிதுபடுத்தி பேசுறாங்க. அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா, முக்கியமா வந்து குருமூர்த்தியை சந்திக்கிறதா இருக்கட்டும், இல்ல ரஜினிகாந்த சந்திக்கிறதா இருக்கட்டும், இது நம்ம ராஜா வந்து பேரறிஞர் அப்படின்னு சொல்றதா சொன்னேனே. எதுக்காக பேரறிஞர் சொன்னாரு? அதுக்கப்புறம் ரங்கராஜ் பாண்டே அவர்களை வந்து இங்க மிகப்பெரிய அறிஞர் இருக்காரு, மிகப்பெரிய தேர்தல் அமைப்பாளர் இங்க ஒருத்தர் இருக்காரு. தேர்தல் அப்படிலாம் சொல்லல. அத இந்த மாதிரி திரிக்க கூடாது. அதை சரியா சொல்லணும். இப்ப என்னன்னா, நீங்க சொன்னதை ஒவ்வொன்னாவே பார்ப்போமே. குருமூர்த்தியை அண்ணன் சந்திச்சதே இல்லைன்றாரு. குருமூர்த்தியும் இவரை நான் சந்திச்சதே கிடையாதுன்னு எழுதிட்டாரு. ஆனா அவர் சந்திச்சாருன்னா சந்தித்த 2 பேர் சொல்லிட்டாங்க சந்திக்கலன்னு. இதே மாதிரி இவர் அவரை சந்தித்தார் அப்படின்னு ஒருத்தரை பத்தி அண்ணன் சொல்றாருல, யாரு? தேசிய தலைவரை சந்திச்சதா சொன்னதை அதை சந்திக்கவே இல்லைங்கிறானுங்க. இங்க சந்திக்கலடான்னு சொன்னா இல்ல சந்திச்சாருங்கிறாங்க. இது 10 நிமிடம் அண்ணன் வந்து 10 நிமிடம் அதுதான். அதெல்லாம் விளக்கியாச்சு. அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பேர் விளக்கியாச்சு. ஒருத்தர் மட்டும் இல்ல, அவங்க தரப்புல இருந்தவங்க கூட விளக்கிட்டாங்க. அன்னைக்கு களத்துல இருந்தவங்க விளக்கிட்டாங்க. இதுக்கு மேல யார் விளக்கணும்? இவங்களுக்கு ஒரு வேலை திட்டம் இருக்கு, அதுக்காக செய்யறாங்க. அதுதான் நான் சொன்னது போல குருமூர்த்தியை சந்திக்கவே இல்லைன்னு அண்ணனும் சொல்லிட்டாரு. குருமூர்த்தியை நான் எந்த காலகட்டத்திலையும் சீமானை சந்திச்சது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா குருமூர்த்தி யாரை சந்திச்சதை சொல்றாரு? ஸ்டாலின் என்ன தனிப்பட்ட முறையில எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது வந்து சந்திச்சுட்டு போனாருன்னாங்க. ஏன் அதை பத்தி எல்லாம் இவங்க யாருமே பேசல? ஏன் ஸ்டாலின் மேல பிஜேபிக்கு பி டீமா இருக்கிறாருன்னு இன்னைக்கும் பேச்சு உழவுது தானே?
அதனால்தான் அவங்க நினைக்கிற ஒன்றிய அரசு நினைக்கிற திட்டத்தெல்லாம் வேற பேர்கள்ல இவங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பரந்தூர் விமான நிலையம் அவன் செய்யணும்னு நினைக்கிறது அதை இவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. இங்க நடக்கிற ஒவ்வொன்றும் அப்படிதானே. இல்ல திமுக எதிர்ப்புக்கும் திராவிட எதிர்ப்புக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது சொல்றேன். இப்ப இதெல்லாம் செய்யும் போது அதே பாஜக பி டீமா யார் இருக்கிறது? திமுக இருக்கு. உங்களுக்கு அவங்க அப்பாவோட சிலையை திறக்கிறதுக்கும் அங்க இருந்தா அமித்ஷாவை கூப்பிடுவாங்க, மோடியை கூப்பிடுவாங்க. நாணயத்தை வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுவாங்க, வெங்கையா நாயுடுவை கூப்பிடுவாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்களை கட்சியிலேயே வச்சுக்குவாங்க. ராமசுப்ரமணியன் ஒருத்தர் ஒன்ஸ் ஆர்எஸ்எஸ் ஆல்வேஸ் ஆர்எஸ்எஸ்ன்னு பேசினாரு. அவரை இன்னைக்கு ஒரு குழுவுல போட்டு இவங்க கட்சிக்கு இணக்கமா இவங்க கட்சிக்காக எல்லா இடத்துலயும் போய் பேசுறாரு. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸின் பி டீமா இல்ல பாஜகவின் பி டீமா இவங்களுக்கு தெரியாது. நாம் தமிழர் கட்சி எதனால குருமூர்த்தியை சந்திச்சாரு சொல்லிட்டேன். இல்ல ரஜினியை சந்திச்சது. ரஜினி அவருடைய படத்தை பத்தி பாராட்டி அண்ணன் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. சிறப்பு மகிழ்ச்சின்னு அவருக்கு தொடர்பு கொண்டு நன்றி சொல்லிட்டு உங்களை நான் சந்திக்கணும், எப்ப சந்திக்கலான்னு கேட்கிறாரு. நீங்க வர வேணா நானே வரேன்னு சொல்லிட்டு அப்ப நேரம் இல்லை. அண்ணன் வந்து பயணத்துல இருக்காங்க. பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு நானே ஒரு நாள் வந்து சந்திக்கிறேன்னு ஒரு நாள் இயல்பா போய் சந்திக்கிறாங்க. இப்ப அதுல என்ன சிக்கல்? அதுல எப்படி ஆர்எஸ்எஸ் காரர் ஆயிடுவாரு? இல்ல ரவீந்திரன் துரை இன்னைக்கும் சொல்றேன், அண்ணன் வந்து ரஜினி அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வந்து இன்னைக்கு இங்க ஒரு கட்சியை தொடங்கி தலைவர் ஆகலாம், நான் ஆதரிப்பேன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? எவ்வளவு கடுமையா எதிர்த்தாரு. இங்க மொத்த தமிழ்நாட்டுல ரஜினி அரசியலுக்கு வராம போனதுக்கான காரணங்களை அடுக்குனீங்கன்னா திட்டத்தட்ட முதல் காரணமா சீமானும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கும். இல்ல அப்படி இருக்கிற சீமான் ரஜினிகாந்த் தடுத்து அவரு விஜய தடுக்க விட்டுட்டாரா? சொல்லிட்டாரு, பல தடவை சொல்லிட்டாரு. ஆனா இந்த மண்ணின் மைந்தன் வரலாம், அதாவது நடிகர்ன்ற தகுதி மட்டுமே பத்தாதுன்னு தான் சொன்னாரே தவிர நடிக்கிறதும் ஒரு துறை தான், ஒரு வேலையை தான். எந்த வேலை செய்யறவங்க வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த மண்ணை சார்ந்தவர்கள் வரட்டும் அப்படிங்கிறது தான். அவங்க வந்து கட்சி தொடங்கட்டும். இந்த மண்ணை சாராதவங்க வர வேணாங்கிறது தான் ரஜினிகாந்துக்கு சொன்னது. ஏன்னா அவருக்கு தெரியாது. இன்னைக்கும் பாருங்க, இங்க இருக்கிற பண்பாட்டுக்கும் அவர் பின்பற்ற பண்பாட்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கும். அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா சிவாஜியோட படமும் மராத்திய சிவாஜியோட படமும் அந்த வாளும் தான் அப்படியே வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்கிறாரு? அவருக்கு அந்த மராட்டிய உணர்வு இருக்கு, வச்சிருக்கிறாரு. அவரை அப்படியே இருக்க விடுங்க. அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு தலைவராகணும்னு துடிக்கிறீங்க? அதுதான் அன்னைக்கு கேட்டது. அந்த நிலைப்பாட்டில் அண்ணன் சீமான் இன்னைக்கும் மாறல. அடுத்து நீங்க சொன்னது என்ன? ரஜினியை சந்திச்சது, அதுவும் சொல்லியாச்சு இல்லையா? அடுத்து எச் ராஜாவும் ரங்கராஜ் பாண்டேவையும் சொன்னது. அதான் சொன்னேன், எச் ராஜாவை சொன்னதுக்கான ஒரே காரணம் சுபவீர பாண்டியனை இந்த மாதிரி அறிவாலயத்தின் பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னது. அந்த சுபவீர பாண்டியன் போய் அதுக்கு புகார் கொடுத்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் வழக்கா கூட அதை மாத்தல. எச் ராஜா மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. முதுகெலும்பு இருந்தா இன்னைக்கு முதல்வரா இருக்கிற ஸ்டாலினுக்கு முதுகெலும்பு இருந்தா இந்த எச் ராஜா மேல நடவடிக்கை எடுக்கட்டும். அது எடுக்க முடியல. அப்போ உங்களை சரியா சொல்லியிருக்காருல்ல, அதனாலதான் அவரு பேரறிஞர்னு சொல்றோம். அடுத்து ரங்கராஜ் பாண்டேவை சொல்றதுக்கு அது ரெண்டு பேரும் சொன்னதுக்கே ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் பாண்டேங்கிற பீகார் பார்ப்பனரை கூட்டிட்டு வந்துதான் உங்களோட திராவிடத்தோட மூலம் எது? பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம். அந்த பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தின் நீட்சியான திராவிட இயக்கம், அதன் கட்சியான திமுக, அது ஆட்சிக்கு வர்றதுக்கு உங்களுக்கு பீகார் பார்ப்பனம் தான் தேவைப்படுறான். வடவர் நம்மவரும் இல்லை நல்லவரும் இல்லைன்னு சொன்னாரு அண்ணா. அந்த வடவரான பிரசாந்த் கிஷோர் பாண்டேவை கூட்டிட்டு வந்து நீங்க வியூகம் வகுக்க வச்சு அதை வச்சு நீங்க வென்று வரீங்க. இதுதான் உங்க பார்ப்பன எதிர்ப்பான்னு கேட்கிறாரு. பீகார்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு பதிலா அதே பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பல காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ரங்கராஜ் பாண்டே இருக்காரு. பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு நீ ரங்கராஜ் பாண்டேயாச்சும் பயன்படுத்திக்கலாம். இங்க இருக்கிற தெருவை தெரியும், மொழியை தெரியும், இங்க இருக்கிற பண்பாட்டு கலாச்சாரம் மக்கள் எல்லாத்தையும் தெரியும். அதுக்கு நீ அவரையாச்சும் பயன்படுத்திக்கலாம்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் ராபின் சர்மாவை இப்ப போன தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோர் பாண்டே, இந்த 26 தேர்தலுக்கு ராபின் சர்மாவை கொண்டு வந்திருக்காங்க. ராபின் சர்மாக்கு ஹரிஹர ராஜா சர்மாவை நீங்க கொண்டு வந்துக்கலாம், அவருக்கு இந்த மொழியை தெரியும், இங்க இருக்கிற இலக்கியத்தை தெரியும்னு பேசினார். இதுல பேரறிஞர்னு சொல்லிட்டாரு, பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அதை மட்டும் எடுத்து பேசுறது இருக்குல்ல, அது ஒரு திட்டமிட்டு ஒரு பொய் பரப்புரை செய்யற ஒரு அயோக்கியத்தனம் தான். ஓகே, அதற்கு முன்னாடி வந்து சீமான் அவர்கள் வந்து சங்கின்னா கோவப்பட்டவர், இன்னைக்கு சங்கின்னா சக தோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படிலாம் சொல்லல. சங்கின்னு சொன்னதுக்கு செருப்படுத்து காமிச்ச, இன்னைக்கும் செருப்படுத்து காமிச்சதுதான். ரஜினியை சந்திச்சதுக்கு விகடன்ல ஒரு கேலி படம் போட்டு வெளியிடுறாங்க. அதை பத்தின கேள்வி வரும்போது அண்ணன் கடுமையா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பார்த்ததுனால நான் சங்கியாவன்னா, ரஜினிகாந்தை எத்தனை முறை ஸ்டாலின் பார்த்திருக்கிறார், உதயநிதி பார்த்திருக்கிறார், அவங்க நிகழ்ச்சிக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க அப்பாவை பத்தின நிகழ்ச்சி, இவங்க புத்தகம் வெளியிட்டா
முரசொலி விழா எல்லாத்துக்கும் கூட்டிட்டு வரீங்களா, அப்ப நீங்களாம் சங்கி இல்லையான்னு கேட்டாரு. இதை மறந்துடுறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, ரஜினியை சந்திச்சதுனால என்ன சங்கின்னு சொல்லுவீங்கன்னா, காளிதாசரோட ராமாயணத்துல சங்கினா சகத்தோழன்னு அனுமார சொல்றாங்க அதுல. அதனால அந்த பொருள்ல நான் எடுத்துக்கிறேன். ரஜினியை சந்திச்சதுனால நான் சங்கினா இந்த பொருள்ல நீங்க சகத்தோழன்னு சொல்றீங்கன்ற பொருள்ல நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கு, எவ்வளவு கேவலமா கொச்சையா இதுல திருச்சி அதை மட்டும் எடுத்துட்டு வந்து பரப்புரை செய்யறதுன்னு இருக்குல்ல. இதுதான் திராவிடத்தனம், இதுதான் திமுக தனம், இதுதான் கருணாநிதி தனம். இதைதான் தொடர்ந்து திமுக காரங்க செய்யறாங்க. விஜய் அவர்கள் வந்து 1ஆம் ஆண்டு முடித்து 2ஆம் ஆண்டு கொள்கை திருவிழா நடத்தியிருந்தாரு. இந்த கொள்கை திருவிழாவில் என்ன யாருக்கு என்ன சொல்ல வர்றாரு, என்ன மெசேஜை கொடுத்துருக்கிறாரு? யாருக்குமே எதுவுமே சொல்ல 13 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. இந்த சுந்தரராஜன் நகைச்சுவையில வர்றது போல இந்தான் கொடுப்பாரு, என்னது அப்படின்னு பார்த்தா அதுல ஒண்ணும் இல்லாத கீழே போட்டுரு அப்படிங்க. அந்த மாதிரிதான், ஒரு உப்பு சப்பு இல்லாத இங்க இந்த நிலத்துல எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கு. உடனே எதை கேட்டாலும் பரந்தூருக்கு போனாரு, அடுத்து வேங்கை வயலுக்கு போக போறாரு, அந்த வேங்கை வயலுக்கு இன்னும் போகல. அதை பத்தியும் ஒரு வார்த்தை கூட இந்த மேடையில பேசல. அதுக்கு நடந்திருக்குல்ல, இவர் போக போறேன்னு சொன்னதுக்கு பிறகு சில முன்னெடுப்புகள் நடந்திருக்குல்ல அங்க அரசு சார்பில், அதை பத்தி எந்த கருத்து சொல்லலை. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய கொடுஞ்செயல் நடந்திருக்கு, அந்த கொடூரத்தை பத்தி பேசல. தொடர்ச்சியா இங்க தினமும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, அதை பத்தி எதுவுமே அதுதான் ஒரே அடியா பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லி பாயாசம்னு சொல்லிட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் மக்கள். எப்படி பாயாசம்னு இவர் சொன்னதுனால அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த கொடூரத்தை எதிர்த்து அவர் பேசியிருக்கிறார், அதைத்தான் பாயாசம் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நீங்க பொழிப்புரை எழுத போறீங்களா? அவருக்கு வாய் இருக்குல்ல, அவருக்கு வாயா அவர் இருக்கட்டும்ங்க, நீங்கெல்லாம் இருக்க தேவையில்ல. அவர் பேசட்டும். அரசியலுக்கு வந்திருக்கிறார், அரசியல் கட்சி நடத்துறாரு, கட்சியின் தலைவரா இருக்கிறார். அப்ப அவர் தான் பேசணும். அவர் பேசுறதுக்கு தினம் எல்லாரும் உட்காந்து பொழிப்புரை எழுதிக்கிட்டு இருப்போம்னா அப்புறம் எதுக்கு அவர் இருக்காரு? அவருக்கு எதுக்கு வாய் இருக்கு? அந்த கூட பேச முடியாதுன்னா அவர் எதுக்கு கட்சி தொடங்கினாரு, எதுக்கு அதுக்கு தலைவரா இருக்காரு? அதனால அவர் சொல்லணும். எல்லாரும் உட்காந்துக்கிட்டு பொழிப்புரை அவர் அதுக்காக இப்படி சொன்னார், இதுக்காக இப்படி சொன்னார், ஏன் அதை அவர் சொல்லட்டுமே, ஏன் சொல்ல மாட்டாரு? ஒரு வாட்டி அதை சொல்ற அளவுக்கு கூட அக்கறை இல்லை, நேரம் செலவிட மாட்டேன், நான் மனப்பாடம் பண்ணிட்டு வரல, 13 நிமிஷம் பேசும்போது 3 தடவை திக்கி நிறுத்திடுவேன், ஒரு 10-15 நொடி பேப்பரை தேடுவேன் அப்படின்னா என்ன ஆற்றல்? அதுலயே தெரியுது அரசியல எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்குன்னு. எந்த தாள்ல எங்க என்ன எழுதி வச்சிருக்குன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்காருங்க. நிறுத்திட்டு ஒரு மும்மொழி கொள்கையெல்லாம் எதிர்க்கிறாருல அதுல. சரி, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாரு, என்ன எதிர்க்கிறாரு? அதுல இந்தி தானே, இந்தி திணிப்பை தானே எதிர்க்கிறாரு. இந்தி திணிப்புங்கிறது அவர் வாயில இருந்து நேற்று மேடையில 13 நிமிட பேச்சுல வந்துச்சா? அதை நான் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறீங்க. இருமொழி கொள்கை வச்சு அதுல 2வது மொழியை இந்தியை வச்சா ஏத்துக்குவீங்களா? நீங்க ஏத்துக்க மாட்டீங்கல்ல. அப்ப நீங்க தானே தெளிவுபடுத்தணும். அதுக்கே நம்ம உட்காந்து பொழிப்புரை எழுதிக்கிட்டு இருக்கணும். இருமொழி கொள்கையோ, ஒரு மொழி கொள்கையோ, மும்மொழி கொள்கையோ, என் கொள்கை மொழி கொள்கை என்ன சொல்லணும்ல. தமிழ்ல தான் பாடம் இருக்கணும், பயிற்று மொழியா தமிழ் இருக்கணும். நாம் தமிழர் கட்சி சொல்லுதுல, பயிற்று மொழியா கட்டாயம் தமிழ் இருக்கணும், எல்லா பாடமும் தமிழ்ல தான் கற்பிக்கப்படணும். இது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை முடிவு. கட்டாய பாடமாக, மொழி பாடமாக ஆங்கிலம் இருக்கும். ஏன்னா இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகளோட பேசுறதுக்கான தொடர்பு மொழியா இன்னைக்கு ஆங்கிலம் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கிறதுனால கட்டாய ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்படும். இது தவிர எந்த மொழி வேணா படிச்சுக்கலாம், அதுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். அது அவங்க விருப்பம், அது படிக்காமலும் இருக்கலாம், தேவைப்பட்டா படிச்சுக்கலாம். அது எந்த மொழியா வேணாலும், அவங்க பிரெஞ்சு படிக்கணும்னாலும் அதுக்கான கட்டமைப்பு இங்கேயே இருக்கு, ஏற்கனவே அவங்களோட இணைஞ்சு ஏற்படுத்திக்கலாம். ஆங்கிலமே இன்னும் பெரிய அளவுல படிக்கணும் அப்படின்னா இருக்கு, ஸ்பானிஷ் படிக்கணும்னா இருக்கு, ஜெர்மன் படிக்கணும்னா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு, இதுக்கெல்லாம் கட்டமைப்புகள் ஏற்கனவே இருக்கு. அவங்களோட இணைஞ்சு அரசு செஞ்சு கொடுத்துட்டா அந்த வாய்ப்பு ஏற்பட்ட போது எந்த மொழி வேணா கத்துக்கிறாங்க. அதை விட்டுட்டு நீ இதை தான் படிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப எவ்வளவு தெளிவா, இப்ப நான் வந்து ஒரு கட்சியில இருக்கிற ஒரு உறுப்பினர், ஒரு நிர்வாகி, நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன்ல, இதை கூட பேச தெரியாதவர் எப்படி ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்க முடியும்? மொழி கொள்கை என்ன, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறேன், இது ஒரு பேச்சா? மும்மொழி கொள்கையில எதை எதிர்க்கிற? நான் ஏற்கனவே கேட்டதுதான், இருமொழி கொள்கைன்னு வச்சுக்கிறாங்க. இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை அப்படின்னா, இருமொழி கொள்கையில 2வது மொழியா பல இடத்துல இந்திய திணிச்சுட்டான். அதை ஏற்கிறியா? ஏற்க மாட்டல. ஏற்கிறியா ஏற்கலையா? நீ தானே சொல்லணும். நான் உட்காந்து பொழிப்புரை எழுத முடியாதுல்ல. அப்ப இப்படி பேசுறவரெல்லாம் அரசியல் கட்சி தலைவர், அவருக்கெல்லாம் நீங்க கேள்வி கேட்பீங்க, நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஒன்று இருந்தது. அதில் விஜய் கையெழுத்து போடுறாரு, ஆதவ அர்ஜுன் கையெழுத்து போடுறாரு, புஷி ஆனந்த் கையெழுத்து போடுறாரு. இன்னொருத்தவரை கையெழுத்து போட சொல்லும்போது அதை மறுத்து இருக்காரு. அதுக்கான காரணம் என்ன? இன்னொருத்தர் யாரு? பிரசாந்த் கிஷோர். அந்த பற்று தான் அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது. அதுல இந்திய எதிர்த்தும் இருக்கு, அதனால நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரு. இதை தாண்டி இதுக்கும் பொழிப்புரை எழுதிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் உட்காந்து. அவர் வந்து அது வந்து கட்சி சார்பா வைக்கிறாங்க, அதனால கட்சிக்காரங்க போடட்டும். இல்ல, அது கூட்டணி கட்சிகள் தானே சொல்றாங்க அங்க. அதுல அவங்க பல பேர் எழுதுற பொழிப்புரையை தான் சொல்றேன், அவங்க எதையுமே சொல்லலை இதை பத்திலாம்.
அதனால அவங்க கட்சிக்காரங்க போடட்டும், நான் கட்சிக்காரன் இல்லைல்ல, அதனால அது கட்சிக்காரங்க மேடை தானே, 1ஆம் ஆண்டு நிறைவு விழா தானே அது, கட்சி தொடங்கி. அதில் எதுக்கு இவர் கலந்து பேசினாரு? நான் உங்களை வெல்ல வைப்பேன்னு எதுக்கு பேசினாரு? அப்போ அதை பேசுவார். நீங்கள் கெட் அவுட்னு போட்டு இந்திக்கு கெட் அவுட் போடுறீங்கன்னா அதில் கையெழுத்து போட மாட்டார்னா எவ்வளவு தெளிவாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இவங்க பொழிப்புரை எழுதுறவங்களுக்கு சொல்கிறேன், இப்படி ஒரு பொழிப்புரை எழுதலாம்ல, அவரோட மொழி இருக்கு, அவர் மொழிக்கு கெட் அவுட் சொல்றீங்க, அதை ஏற்க முடியாதுன்னு அவர் கையெழுத்து போடல, இப்படியும் ஒரு பொழிப்புரை எழுதலாம்ல. இதாங்க, அதாவது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பொழிப்புரை எழுத நிறுத்திட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேட்டுக்கோங்க, அதை வச்சு பேசுங்க. அவர் இப்படி சொல்லியிருக்கலாமே, அதுக்காக பேசியிருக்கலாமே, அதுக்காக பேசாம இருக்கலாமேன்னா அதெல்லாம் உட்காந்து பேசுறது நம்ம வேலை கிடையாது. அதை பேச வேண்டியது அவங்க பேசட்டும், இல்லைன்னா நம்ம பேசுனதுல இருந்து என்ன கருத்து இருக்கோ அதுக்கு தான் பதில் சொல்ல முடியும். ஓகே, இப்போ நம்ம இடதுசாரி அரசியல், வலதுசாரி அரசியல் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ் தேசியத்துல இடதுசாரி தமிழ் தேசியம், வலதுசாரி தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி நம்ம பார்த்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம்? நீங்க எதனால இதை கேட்குறீங்க? இல்லை, சுபவி பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு ஒரு கருத்தரங்கம் ஒன்று போட்டிருந்தாரு, அதில் இதை பேசியிருந்தாங்க, அதனால கேட்கலாம். ஒரு கருத்தரங்கு தினமும் தான் போடுறாங்க. பெரியார் எனும் பெருநெருப்பு சிறு நெருப்புன்னு அங்கங்கே போட்டுன்னு இருக்காங்க. அது எதுவும் எரியிற மாதிரி தெரில, அந்த பிம்பம் தான் எரிஞ்சு பொசுங்கிக்கிட்டு இருக்குங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அது எந்த தமிழ் தேசியமாக இருந்தாலும் அதுக்குள்ளே இவங்களோட பெரியார்ன்ற ஈவேரா வரமாட்டார். ஏன்னா எந்த தமிழ் தேசியமாக இருந்தாலும் அதோட அடிப்படை என்ன? தமிழ்ன்ற மொழி தான், அது பேசுகிற இனம் தான், அதுக்கான நாடு தான். இது இல்லாமல் தமிழ் தேசியம் கிடையாது. இது மூணையுமே எதிர்த்தவர் அவர். தமிழர்னு பேசுறவங்களாம் பித்தலாட்ட கருங்காலிகள்னாரு. அப்போ எப்படி அது தமிழ் தேசியம் ஆகும்? அதனால தமிழ் தேசியத்துக்கும் அது வந்து தமிழர் கட்சி சொல்றேன் நான், வலதுசாரியா இருந்தாலும் இடதுசாரியா இருந்தாலும் அதுக்கும் இந்த ஈவேராவுக்கும் தொடர்பே கிடையாது. அடுத்து இது வலதுசாரி இடதுசாரி தமிழ் தேசியம்னு இருக்கான்னா இதை முத பேசுனது சுபவீர பாண்டியன்ல தமிழரசன் அவர்கள். தலைவர் தமிழரசன் இருக்கும்போது அவர் பேசின கருத்து தான் அது. அதை பேசினதுக்கான காரணங்கள் இருந்துச்சு, அதுக்காக தான் அதை பேசியிருந்தாங்க. அது சாதிய ஒடுக்குமுறை, இந்த மதம் சார்ந்த பிரிவினைகள், இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு தான் அந்த வலதுசாரி தன்மை. அதுதான் அந்த வலதுசாரி தன்மையுடைய மக்கள் அவங்க தமிழ் தேசியம் பேசுறதா சொல்லிக்கிட்டாங்கன்னா அதை அப்படி அடையாளப்படுத்தலாங்கிறது. அதே மாதிரி இடதுசாரிங்கிறது இதெல்லாம் இல்லாமல் இயங்குற ஒரு தமிழ் தேசியமாக சொன்னாங்க. இதை வந்து அதுக்கு பிறகு சுபவீர பாண்டியன் ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டாரு. அதில் அவர் பெரியாரை முன்னிலைப்படுத்திக்கிறார். அதுதான் சொல்கிறேன், இந்த ஈவேராவுக்கு இந்த தமிழ் தேசியம்ன்ற தளத்தில் அது எந்த மாதிரி தமிழ் தேசியமாக இருந்தாலும் அதுக்குள்ளே அவருக்கு இடமே கிடையாது. அவர் மொழியை எதிர்த்தாரு, மொழியை பேசுகிற இனத்தை எதிர்த்தாரு. இது ரெண்டையும் எதிர்த்துக்கிட்டு தமிழ் தேசியத்துக்குள்ளே ஒருத்தர் வரவே முடியாது. அதனால் ஈவேராவுக்கு தமிழ் தேசியத்தில் இடம் கிடையாது. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அது அவர் எழுதி வெளியிட்ட புத்தகம், அதை வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த புத்தகத்தை அவர் எழுதும் போது வெளியிடுற நிலையில் கூட சுபவீர பாண்டியன் இல்லை. இன்னைக்கு வேணா நல்ல சட்டை பேண்ட் போட்டுக்கலாம், அவருக்கு ஒரு மகிழ்ந்து இருக்கலாம், அதுக்கு ஒரு ஓட்டுநர் இருக்கலாம், போகிற இடத்தெல்லாம் கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு கூட்டம் நடத்துகிற இடமாவது இருக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் சுபவீர பாண்டியன் இருந்தபோது அவர் கூட இருந்த நாம் தமிழர் கட்சியில் இருந்த நிறுவனர்களில் ஒருவரான மாமா ஷாகுல் அமீத் தான் அந்த புத்தகத்தையே வெளியிட்டார். அதனால் இந்த சுபவீர பாண்டியன் அதை படித்தாவது எந்த தமிழ் தேசியத்தை இன்னைக்கு தூற்றிக்கிட்டு இருக்காரோ, எந்த தமிழ் தேசியத்தை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காரோ, எந்த தமிழ் தேசியத்தை சிறுமைப்படுத்தி திராவிடத்தை நிறுவனம்னு நினைக்கிறாரோ அவர் தான் திரும்ப அவருடைய பழைய தமிழ் தேசிய அந்த என்ன சொல்றது பேச்சு உரையாடல் இதெல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு இன்னைக்கு கேவலங்கெட்டு போயிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.